சார், மீண்டும் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து வலியுறுத்தியதாகவும், ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும், அவர் கோவப்பட்டு எழுந்து உள்ள போயிட்டதாகவும் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கு. இந்த செய்தி உண்மையா? இல்லை, உண்மை இல்லாமல் இருக்காது. ஏன்னா வேலுமணியை பொறுத்தவரை அவர் ஒரு இரண்டாவது எடப்பாடி. பிஜேபி தலைமையோடு டெல்லி வரை எடப்பாடி எப்படி முன்பு பெரிய தொடர்பை வச்சிருந்தாரோ அதே தொடர்பை இன்று வரை வைத்திருப்பவர் வேலுமணி தான். குறுகிய காலத்தில் ஜக்கி வாசுதேவ் மூலம் அமித்ஷா, நட்டா, மோடி வரை டெல்லி தொடர்புகளை இன்று வரை பேணி பாதுகாக்கிற இரண்டாம் எடப்பாடி தான் வேலுமணி. இப்போ வேலுமணிக்கு இந்த மூவரை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை 1% கூட கிடையாது. ஆனால் 3 பேரை சேருங்க, கட்சி பலம் வாங்க, சசிகலா சொல்கிறது அப்படியே சொல்கிறார். அது வல்ல அவருக்கு நோக்கம். அவருடைய நோக்கம் என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் நான் தான் அதிகாரபூர்வமான தளபதி. கொங்கு மண்டலத்தில் அதிகாரபூர்வ தளபதி நான் தான். இங்கே நீங்கள் அரசியலே பண்ணக்கூடாது, யாரையும் வேட்பாளரை போடக்கூடாது. எம்பி நான் தான், எம்எல்ஏ நான் தான், மேயர் நான் தான், மாவட்ட செயலாளர் நான் தான். 25 தொகுதியை உங்களுக்கு நான் ஜெயிச்சு கொடுத்துட்றேன். 25 பேருக்கும் 250 கோடி செலவு பண்ணிடுறேன். இதுக்குள்ளே அரசியல் நீங்கள் தலையிடக்கூடாது. இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை எடப்பாடி அனுமதிக்க மறுக்கிறார். அப்போ நீங்கள் 3 பேரை கட்சியில் சேர்த்துங்க. இதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல். ஓபிஎஸ் இப்போ பிஜேபிக்கு போகிறக்கு டெல்லியில் போய் உட்காந்துட்டு காவி துண்டு, காவி வேட்டி கட்டிட்டு, கழுத்தில் உச்சராட்ச கொட்டை, காலில் கட்டை, காவி சட்டை, காவி குருதாப்பட்டி பட்டை போட்டுன்னு உட்காந்துருக்காரு. அவருக்கு இனி எதிர்காலமே இல்லாமல் போச்சு. செய்தி பல கோடி வச்சுருக்காங்க, பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க, வேலுமணி கொடுக்க போல செய்தி வருது. பல ஆயிரங்கள் கோடிகளை கொடுத்தா நீங்கள் ஏன் மக்கள் உங்களுக்கு பின்னாடி திரளலை? ஒரு கேள்வி தான். சசிகலாவுக்கு பின்னாடி சசிகலா ஒரு மாநாடு போட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு மாநாடு ஒரு 10 லட்சம் பேரை கூட்டிருங்க. எடப்பாடி முதல்ல ஆட்டோ ஏறி அங்கே போயிடுவார். சசிகலா, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, நானும் ஐடியா கொடுக்குறேன். அதிமுக ஒருங்கிணைப்பு மாநில முதல் மாநாடு எங்க? திருச்சியில். சென்னையிலேருந்து போயிடுவான், திருச்சி பக்கம், கன்னியாகுமரியிலேருந்து வந்துடுவான், இந்த பக்கம் நீலகிரியிலேருந்து வந்துடுவான், அந்த பக்கம் ராமநாதபுரத்துலேருந்து வந்துடுவான். என்ன மாநாடு? ஒருங்கிணைப்பு. அதிமுக மேடையில் சசிகலா, தினகரன், இந்த பக்கம் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், இப்படி நீக்கப்பட்ட பாவப்பட்ட ஜென்மங்களை பூரா உட்கார வச்சு 10 லட்சம் பேரை காமிச்சிருங்க சார். சசிகலாட்ட மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்ட்ரியே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இது போன்ற ஒரு 50 ஃபேக்ட்ரி இருக்குது. 50,000 கோடி ரூபா, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த மாட்டு சொத்து இருக்குது. ஏன் ஒரு 5 கோடி 10 கோடி செலவு பண்ண முடியல? வரமாட்டான். ஏன்? உங்கள்கிட்ட மக்கள் பெருந்திரள் கூட்டம் இல்லை. சரி, சசிகலா விட்டுருங்க. ஏன் ஓபிஎஸ்ஸால் கூட்ட முடியல? மாநாடு கூட்டி என்ன ஆச்சு? அது 5000 பேர் 10,000 பேர் கூட வர முடியல. பணம் கொடுத்து கூப்பிட்டு எவனும் வரமாட்டேங்கிறான். கூட்டம் நடத்தினாரா? மாநாடு போட்டாரா? அப்போது அண்ணாமலையை நம்பி போய் ராமநாதபுரத்தில் தேர்தல் நிற்கிறார். எப்படி அதிமுக தொண்டை ஓட்டு போடுவான்? ஜெயலலிதாவை என் மனைவிக்கு உள்ள அதிகாரம் கூட ஜெயலலிதா இல்லைங்கிறார். யார்? அண்ணாமலை. இந்த அண்ணாமலை போய் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போய் இந்த ராமநாதபுரம் தொகுதியை ஓபிஎஸ்க்கு தேர்தல் பிரச்சாரம். இது அதிமுக ஒத்துக்குவானா? மோடியா லேடியா மோடியா? இதுதானே ஜெயலலிதாவுடைய வெற்றி. 37 சீட்டு ஜெயிச்சுத. திமுக வாஸ் அவுட் ஆச்ச. நடந்ததா இல்லையா? இதுதான் ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதாவை அம்மா தங்க தலைவி தாரக கீரக சொல்கிற ஓபிஎஸ் அண்ணாமலையோட கூட்டணி சேர்ந்துன்னா எப்படி அதிமுக தொண்டை ஒன்று ஓட்டு போடுவான்? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? ஜெயலலிதாவுடைய பலமே என்ன? ஜனாதிபதி உட்பட, பிரதமர் உட்பட, ரிசர்வ் பேங்க் கவர்னர் உட்பட ஜகத்குரு, இந்த ஜகத்துக்கே குரு ஜனாதிபதி வந்து காத்து கிடப்பான். அந்த சங்கராச்சாரியார் பிடிச்சி என்ன முடிச்ச அந்த அம்மா காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் கஞ்சா கடத்தவனு சங்கராச்சாரியர் ஒன்றா படுக்க வச்சுது. நடந்ததா இல்லையா? அதுதான் ஜெயலலிதா. அதைத்தான் அதிமுக தொண்டை இரும்பு தலைவிங்கிறான். வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கு லெட்டர் கொடுத்து, தபால் கொடுத்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கார் 9-11 மாதம். டெல்லிக்கு அந்த மாதிரி டீ பார்ட்டிக்கு போகுது. வாஜ்பாய் அரசாங்கமே கிடுகிடுக்குது.
இந்த அம்மா டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கும்போது வாஜ்பாய் பிரதமர் மந்திரி. டீ பார்ட்டியை முடிச்சுட்டு திருப்பி சென்னை வருவதற்கு டெல்லி பாலம் விமான நிலையம் வரும்போது வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் மந்திரி. நடந்ததா இல்லையா? இப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி அதிமுக. அவ்வளவு பெரிய வலிமையான இந்தியாவை எதிர்பார்த்த ஸ்டீல் லேடி. நீ போய் பிஜேபியில் போய் காவி வேட்டியை கட்டிட்டு பிஜேபி ஏதாவது பதவி கிடைக்குமா டெல்லியில் சுற்றிட்டு இருக்கிய, உன்னை எப்படி உன்னை நம்பி ஓட்டு போடுவான்? அப்போ உன்னால் 10 லட்சம் பேர் திரட்ட முடியுமா? முடியாது. இது அவுட்டு, அதுவும் அவுட்டு. அடுத்து டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 10 வருஷம் ஆலய காலம். எங்கே போயிட்ட? பாண்டிச்சேரி போய் லட்சுமி ஜுவல்லரிக்காரன் வீட்டில் பண்ணை வீட்டில் பாயம்மாவோடு இருந்தேன். என்ன ஆச்சும் அரசியல்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சா அம்மாவே அந்த கட்சிக்கு வராது. 4% தான் உன்னுடைய வாக்கு. 4, 3, 2 ஆகி இப்போ இடைத்தேர்தல் ஆளையாக காணும். உன்னை அதிமுக சேர்த்தா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. சசிகலா சேர்த்தா ஒன்றும் நடக்காது. ஓபிஎஸ் 3. ஆனால் வேலுமணி டிமாண்டே 3 பேர் சேர்த்துக்க. ஏண்டா காளி பெருங்காய டப்பா வாசம் தான் இருக்குது, பெருங்காயமே இல்லை டப்பாவில். இந்த விஷயம் வேலுமணிக்கு தெரியுமா? 100%. ஏங்க, ஒரு ஆங்கரான உங்களுக்கும் ஒரு அரசியல் விமர்சனான நமக்குமே தெரிஞ்ச இந்த கதை 1 லட்சம் கோடி வச்சு 25 எம்எல்ஏவை இந்த எலெக்ஷன் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. யார்? வேலுமணி. அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? 25 எம்எல்ஏக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி கொங்கு பெல்ட்டில் நீங்கள் சேலத்தில் 11 எம்எல்ஏங்க அதிமுகவுக்கு. எடப்பாடி ஜெயிச்சாரோ வேலுமணி ஜெயிச்சாரோ? எடப்பாடியுடைய 2ஆம் எடப்பாடி தான் வேலுமணி. இவ்வளவு விஷயம் தெரிந்த வேலுமணிக்கு ஓபிசி பின்னாடி பொண்டாட்டி பிள்ளை கூட கிடையாது. சசிகலாவுக்கு பின்னாடி மன்னார்குடிக்காரன் ஒருத்தன் கிடையாது. தினகரன் மன்னார்குடி பக்கம் போகிறதே எல்லாமே எங்கே போய் நிற்கிறாரு? வத்திராயிருப்பு மலையில் போய் ஜேலியில் நிற்கிறாரு. அப்போ உங்களுக்கெல்லாம் சொந்த ஊர்லேயே காக்கா கூட ஆள் இல்லை. இதான உண்மை. உண்மையான வீரனாக இருந்தால் தேனியில் நின்று எம்பியாக இருக்கணும் ஓபிஎஸ். எங்கே போகிறாரு? ராமநாதபுரம் பாய். அங்கே நவாஸ்கனிக்கு 30% முஸ்லீம் வாக்கு இருக்கு. எங்க 30%? யாரும் ஓட்டே போட வேண்டாம், யாரும் ஓட்டே போட வேண்டாம். 16 லட்சம் ஓட்டு அங்கே. ஒட்டுமொத்தம் 30% தான். 3, 4, 4.25 லட்சம் ஓட்டு அவர் ஜெயிச்சிருவார். யாரும் ஓட்டு போட வேண்டாம். அங்கே போய் நீ நிற்கிறைய, உனக்கு அரசியல் தெரியுமா? அரசியல் ஞான சூனியம். ஓபிஎஸுக்கும் செல்வாக்கு இல்லை, சசிகலாவுக்கும் செல்வாக்கு இல்லை, டிடிவி 3 பேரையும் சேர்த்துக்க, 3 பேரையும் சேர்த்துக்க. ஏண்டா ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ போடுறீங்க? அப்போது அது வல்ல பிரச்சனை. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்டு என்னுடைய பெல்ட், நீ வரக்கூடாது. இதுதான் கொங்கு பெல்ட்டை பிடிச்சா கோட்டையை பிடிச்சிடலாம். எடப்பாடியை 2ஆம் எடப்பாடி நான் தாயாங்கிறார். வைத்தியலிங்க ஏன் ஓபிஎஸோட போனார்? தொண்டாமுத்தூர்லேருந்து தஞ்சாவூரில் ஆளை போட்டு அரசியல் பண்ணுறேன். முதலமைச்சர் ஆசை வந்துடுச்சு. முதலமைச்சர் ஆசை. வைத்தியலிங்க ஓபிஎஸோடு போனது காரணம் வேலுமணி தான், வேறு யாருமே இல்லை. நீங்கள் வேலுமணி தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இப்போது வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே யாரையும் விட்டுறாத. 3ஆவது எடப்பாடியை யாரை உருவாக்கியிருக்காரு? சிவி சண்முகத்தை. சிவி சண்முகம் இந்த வன்னியர் பெல்ட் எனக்கு சொந்தமானது, கேபி முனுசாமி உள்ளே வரக்கூடாதுங்கிறார். கேபி முனுசாமி உள்ளே வரக்கூடாது. நான் தான் ராமதாஸுக்கு அடுத்தபடியாக வன்னியர் தலைவர் நான் தான். நான் சொன்னால் தான் ஒரு 5-6 மாவட்டம் என் கட்டுப்பாடு தான் இருக்குது. திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம், வேலூர், கடலூர், இப்படி 10 மாவட்டம் ராமதாஸ் மாவட்டம் இருக்குல்ல, அது பூரா நான் தாயா அதிமுக ராமதாஸுங்கிறார். இது யாருடைய ஏற்பாடு? வேலுமணியுடைய ஏற்பாடு. வேலுமணி ஃபார்முலா அப்படியே பிக்கப் பண்ணுறாரு சிவி சண்முகம். நப்தான் அதையே ஃபாலோ பண்ணுறாரு. கேபி அன்பழகன், செங்கோட்டையன் அடுத்து கொங்கு பெல்ட்டில். இவர்களை உருவாக்குவதே பின்னணியிலிருந்து வேலுமணி தான். அப்போது எடப்பாடி மீண்டும் அதிமுக ஆட்சி அமர்த்துவதற்கான முயற்சியா, இல்லை நண்டு காலவாரி விடுற கதையா? எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதுதான் வேதம், அதுதான் அதிமுக, அதுதான் திமுக. கருணாநிதி குடும்பம், உதயநிதி என்ன சொல்றாங்களோ அதுதான் துரைமுருகனை கேட்டாகணும். அதுதான் திராவிட அரசியல். பிரச்சனை எடப்பாடி கிட்டே இருந்து வேலுமணி கிட்ட போதா, வேலுமணி கிட்டே இருந்து எடப்பாடிக்கு போதா? வேலுமணி கிட்ட இருந்து எடப்பாடிக்கு போகுது. எடப்பாடி ரூட்டை கிளியரா வச்சிருக்காரு. மதுரை மாநாடு நடந்து முடிஞ்ச உடனேயும்
நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். இதை அத்தனை லட்சம் தொண்டனும் நேரடியாகவே எடப்பாடிக்கு முடிசூட்டிய விழா தான் மதுரை மாநாடு நடந்ததா. அதுதான் ரெட்டையில் எடப்பாடிட்டு வந்துருச்சு. கட்சி அலுவலகம், பொதுச் செயலாளர், தேர்தல் ஆணையம் இவ்வளோ வந்துன்னா ஒரு கட்சி ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் செல்வாக்கே இல்லாத டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸை மீண்டும் சேர்த்துக்க இது பிஜேபியினுடைய அஜெண்டா. ஏன்னா பிஜேபி வேண்டான்னு முடிவு பண்ணது ஒரே எடப்பாடி தான். பிஜேபி என்ன சொல்கிறான், பிஜேபி வேண்டான்னு முடிவு பண்ண எடப்பாடிக்கு முழு அதிகாரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதிகாரம் சிவி சண்முகத்துக்கு போயிடணும், கொஞ்சம் அதிகாரம் எஸ்பி வேலுமணிக்கு போயிடணும், கொஞ்சம் அதிகாரம் செங்கோட்டையனுக்கு போயிடும். அப்போ பிஜேபி பின்னாடி இருந்து சில ஆட்களை, சில லாபிகளை பண்ண முடியும். எடப்பாடி தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா எதை சொல்லுகிறாரோ அதுதான் அதிமுகவுடைய சட்டம், வேதம், சாசனம். அதே இப்போ எடப்பாடி அந்த சாட்டைக்கு எடுத்துட்டார். ஏன்னா இந்த சாட்டை, ஜெயலலிதா சாட்டை எப்போ உபயோகப்படுத்தினார்னா தளவாய் சுந்தரத்துக்காக உபயோகப்படுத்தினார். பார்த்தீங்களா? தளவாய் சுந்தரம் நீக்கம் பின்னணியில வேற கதை இருக்கா? ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான் ஆட்சிக்கு வரங்கிறதா, வேற என்ன? அதாவது தமிழ்நாட்டில் முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்து வாக்கு வங்கி இல்லாம யாரும் அரசியல் பண்ணிட முடியாது. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருக்கிறார், ஆர்எஸ்எஸ் கிட்ட போயிட்டு கொடியாட்டுறாரு, தொடங்கி வைக்கிறாரு. ஒரு கொள்கை உறுதியோட எடப்பாடி பழனிசாமி அதை கண்டிச்சு அவரை நீக்கி இருக்கிறாரா, இல்லைன்னா உட்கட்சி பிரச்சனையில வேற எதுவும் சிக்கலை மனசுல வச்சு இதை நீக்கி இருக்கிறாரா? இல்ல, எடப்பாடி ஒரு தெளிவான பார்வை உடைய மனிதனா மாறிட்டார். இதுக்கு முந்தி எப்படி இருந்தாலும் சொல்ல சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. ஆமா. ஏன்னா இது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிகாரமிக்க ஒரு பெரிய இயக்கம். இந்த ஆர்எஸ்எஸோடு தொடர்பு வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் யாரும் அரசியலே பண்ண முடியாது. திராவிட இயக்கம் என்பது சனாதன ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான இயக்கம். ஆனால் இவர்களே சமரசம் செய்து கொள்வார்கள். யார்? அதிமுக, திமுகவை. யாரோட? சனாதனத்தோடு, பிஜேபியோடு, ஆர்எஸ்எஸோடு. நல்லா கேட்டுங்க, இவர்களே சமரசம் செய்து கொள்வார்கள். ஜெயலலிதா 98 அதிமுக தொண்டனை பூரா பிஜேபிக்கு போட சொல்லிச்சு, கரசேவைக்கு போக சொல்லிச்சு, கடப்பாறை கொடுத்து போக சொல்லிச்சுங்க ஜெயலலிதா. எங்க பாபர் மசூதி இடிப்பதற்கு. அதே போல ஜெயலலிதா பிஜேபி விட்டு வெளியேறின பிறகு கருணாநிதி திமுக தொண்டனை பூரா, பெரியார் தொண்டனை பூரா எதுக்கு ஓட்டு போட சொன்னார்? தாமரைக்கு ஓட்டு போட சொன்னார். சனாதனத்தை பேசுகிற வீரமணி அன்னைக்கு எங்கே போயிருந்தான்னு தெரில, அருள்மொழி எங்கே போயிருந்தாங்க, சுபவி மதிவதனி எங்கே போயிருந்தாங்கன்னு தெரில. திமுக காரன் பூரா எதுக்கு ஓட்டு போட்டான்? வாஜ்பாய் தாமரைக்கு ஓட்டு போட்டான். கருப்பு அடையாளம், கருப்பு சட்டை அடையாளம், கருப்பு துண்டெல்லாம் கழட்டிட்டு காவி சட்டையை போட்டுக்கிட்டான். திமுக தலைவன், தொண்டன், குண்டன் எல்லாம் நடந்ததா இல்லையா? ஆனால் எடப்பாடி எப்போ ராஜேந்திரியா இவ்வளவு சட்டி கொடுக்குறீங்க கேட்டீங்களோ அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஆண்டாண்டு காலமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்து 1980க்கு பிறகு, 80 தான் பிஜேபி ஒரு கட்சியை உருவாகுது. அதற்கு பிறகு எந்த முஸ்லீமும் தாமரைக்கு ஓட்டு போடல. நல்லா கேட்டுங்க, எந்த கிறிஸ்துவனும் தாமரைக்கு ஓட்டு போடல. தலித் இன்டலெக்சுவல், அம்பேத்கரை படித்த தலித்து என்றைக்குமே பிஜேபிக்கு போட மாட்டாங்க. இவங்க வாக்கு எவ்வளோ இருக்குது? 20% இருக்கு. இந்த 20% தான் திமுகவை 40 சீட் ஜெயிக்க வைக்குது, 123 சீட் ஜெயிக்க வைக்குது, 234 சீட் அந்த கூட்டணியில் ஜெயிக்க வைக்குது. அதிமுக 76 கழிச்சா 150 சீட் ஜெயிக்க வைக்குது, 150 160 சீட் ஜெயிக்க வைக்குது. இதுதான் எடப்பாடி இத்தனை ஆண்டு கால அரசியலில் கற்றுக்கொண்ட சூத்திரம். முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள் தான் திமுகவினுடைய வாக்கு வங்கி. இந்திய இராணுவத்துக்கு பிரம்மோஸ் ஏவுகணை தான் பெரிய பலம். அதே போல் திமுகவுடைய கூட்டணி பலம் கிறிஸ்துவ, முஸ்லீம், தலித்து வாக்கு வங்கி தான். இதை உடைக்கணும்னா ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணும், ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபியை எதிர்க்கணும். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தால்தான் இந்த வாக்கு தனக்கு வரும். அப்போ அதற்கான சூத்திரத்தை உடைச்சவர் யார்? கொடியாற்றி தளவாய் சுந்தரம். தளவாய் சுந்தரத்தை தூக்கி கன்னியாகுமரி கடல் அடிக்கிறார், இந்துமா கடல் அடிக்கிறார்.
முஸ்லீம்கள் பூரா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? சரியா இருக்காரு எடப்பாடி. ஆர்எஸ்எஸ் குடிக்கும்போது குடியசைத்து வைத்ததுக்காக எடப்பாடி ஈவு இறக்கம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி தளவாய் சுந்தரத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், டெல்லி பிரதிநிதி, அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், எடப்பாடி நெருங்கிய நண்பர், அதெல்லாம் கிடையாது, தூக்கி வீசிட்டார். இதுதான் முஸ்லீம்களை, கிறிஸ்துவர்களை, தலித்துகளை திமுகவிலிருந்து கொஞ்சம் விலகி எடப்பாடி சேலம் பைபாஸ் வழியே வர்றாங்க. இப்போ எங்கே? எடப்பாடி கிட்ட. இதுதான் எடப்பாடியுடைய ராஜதந்திரின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நிறைவா ஒரு கேள்வி சார். ஓபிஎஸ் சமீபத்தில் டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு போனாரு, ஏன் போனாருன்னு யாருக்கும் தெரியல. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதனுடைய உண்மை? இல்லை, அவர் ஹரியானா தேர்தலை ஆதரித்து அறிக்கை கொடுத்தார் பிஜேபியினுடைய வெற்றிக்கு. இப்போ அவருக்கு அரசியல் வாழ்க்கை சூனியமாய் போச்சு. பல ஆயிரம் கோடி மேற்கு தொடர்ச்சி மலை பூரா சொத்தாக இருக்கு அவருக்கு. அப்போது இதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அரசியல் தனக்கு எதிர்காலம் இல்லைன்னா தன்னுடைய சொத்துக்கள் முடக்கப்படும். ஒரு பாதுகாப்பு, அரசியல்வாதிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போது பிஜேபி தான் அவருக்கு பாதுகாப்பு. பிஜேபியில் பதவி கேட்டு தன்னை இணைத்து கொள்வதற்காகத்தான் அவருடைய டெல்லி பயணம். பிஜேபிக்கு இணைத்துக் கொள்ளுகிற தாமரை சின்னத்தில் கூட நிற்காதவர் சார். தாமரை சின்னத்துல நின்றதா கூட ஜெயிச்சிருப்பார் ராமநாதபுரத்துல. அந்த சின்னத்துல கூட நிக்காத சுயேட்சையா நின்னவர். சுயேட்சையா நின்னாரு. அவருக்கு யாரு பிஜேபி அந்த தொகுதியில் வேட்பாளரே போடலையே. போட்டாங்களா? போடலை. பிஜேபி ஆதரவு கொடுத்தாங்க, அவர் போய் நிக்கல எங்கேயும். இல்லை, நீங்க சொல்றது கருணாநிதி பாலிடிக்ஸ் தான். அவர் ஆணும் இல்லை, இவர் பெண்ணும் இல்லை. அப்போ ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, யார் யா நீ? இதுதான் கருணாநிதி அரசியல். ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, ஈழ பிரச்சனை இல்லை. இதுதான் கருணாநிதி. நீங்கள் இப்போ அதே பாலிசியில் வந்துட்டீங்க. பிஜேபி ஆதரவு கொடுத்தாங்களே தவிர அவர் பிஜேபி இல்லை. பிஜேபி மேடையில் உட்கார்ந்துருந்தார், அவர் பிஜேபி இல்லை. அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்தார், பிஜேபி இல்லை. பிஜேபி தலைவர்கள் பூரா நீங்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க, அவர் பிஜேபி இல்லை. சின்னத்தில் நின்னா தான் பிஜேபி. மக்கள் பூரா முட்டாள், மக்கள் பூரா மூடர்கள். இப்படி இல்லை, நீங்கள் டிரெக்டா இணைவாருன்றீங்களா? அதுக்கு கேட்குறேன். நீங்கள் செய்தி வருதா இல்லையான்னு பாரு. செய்தி வருதா இல்லையான்னு பாருங்க. அப்போ எங்கே மூஞ்சி வச்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓபிஎஸ்க்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் அரசியல் அனாதையே போயிட்டார். எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, நீ அதிமுக இணைச்சிக்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இணைச்சிக்க, உனக்கு எம்எல்ஏ சீட்டு, மந்திரி பதவியெல்லாம் கேரண்டி கிடையாது. இது சொன்ன பிறகு நான் எடப்பாடிக்கு மன்னிப்புலாம் கேட்க முடியாது. எடப்பாடி என்கிட்டயே குனிஞ்சு, நான் முதலமைச்சர் இருந்தபோது என்கிட்டயே வளைந்து குனிந்து நடுங்கி 10 அடி தள்ளி வாய் பூச்சி நின்றவர். இவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க முடியுமா? போ, நான் பிஜேபிக்கு போயிடுறேன். இதுதான் ஓபிஎஸ்னுடைய எதிர்கால திட்டம். நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.